இப்ப நீங்க வேயிங் ஸ்கேல் எப்படி பெஸ்ட்டுங்கிறது நீங்க எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்க எப்படி அவங்க ஃபீல்ட்ல பெஸ்ட்டா இருக்கலாங்கிறது எத எப்படி சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நான் படிச்சு முடிச்சுட்டு வந்தோனே வேயிங் ஸ்கேல் எனக்கு பிடிச்சிருச்சு. தென் வேயிங் ஸ்கேல்ல வேலை கிடைச்சது. 7 வருஷம் ஒரே கம்பெனியில வந்து வேலை பார்த்தேன். தென் அ எப்படி வேயிங் ஸ்கேல் பிடிச்சு போச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, அ எகைன் வந்து பிறந்ததிலிருந்து எல்லா இடத்துலயும் வேயிங் ஸ்கேல் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்குள்ள ஆழமா போச்சு. இந்த வேயிங் ஸ்கேல் வந்து ஒரு நியாயமான ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து எனக்கு வேலை செய்ற காலத்திலேயே புரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஜுவல்லரிக்கு தராசுகள் விக்கும்பொழுது, அவங்க ஃபர்ஸ்ட்டு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேரா தராசுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அப்ப இந்த மாரி ஒரு புனிதமான தொழில ஏன் நம்ம எடுத்து பண்ணக்கூடாது? அப்படின்னு தோணுச்சு. அப்ப இருந்து பிளஸ் இந்த வெயிங் ஸ்கேல்ல வந்து நெறைய டெக்னாலஜிஸ், தென் இந்த மில்லிகிராம், கிராமு, கேஜிஸ் இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாரி புடிச்சிருந்தது. சரி ஓகே. ஐ தாட் திஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு செலக்ட் பண்ணி தான் இந்த தராசு தொழில வந்து செலக்ட் பண்ணேன். இந்த வேயிங் ஸ்கேல் பிசினஸ. மத்தவங்க எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிபெண்ட்ஸ் தான் அவங்களோட பேஷன் எதுல இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பேஷன் தெரியாம எந்த ஒரு பிசினஸ்ல யார் பண்ணாலுமே ஃபெயிலியர் தான் நடக்குது, என்ன பொறுத்தளவு. ஏன்னா நம்மளுடைய நெறைய விஷயங்கள் இருக்கு இதுல. எது உங்களுக்கு இயல்பா வரும்னு நீங்க யோசிக்கிறீங்களோ, அந்த இயல்பா வர விஷயத்த ஈஸியா நீங்க கஷ்டப்படாம பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு வராத விஷயத்த பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, மனசு ஏத்துக்காது. சின்னதா சொன்னாலும் கூட அது பெருசா ஒரு பெரிய கஷ்டமான வேலையா தோணும். அப்ப அந்த இடங்கள்ல நம்மளால சக்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்காது. எனக்கு இந்த தொழிலும், நான் விக்கக்கூடிய பொருளும் புடிச்சிருந்த ஒரே காரணத்தினால தான் என்னால இன்னைக்கு வரைக்கும் எனர்ஜெட்டிக்கா ஓட முடியுது.